கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு பயங்கர ஹார்ட் டச்சிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு அப்படியே நம்மளே வந்துட்டு கண் கலங்கி என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்திக்க சவுந்தரபாண்டி பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு சூடாமணி பயங்கர கவலையில் இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்முகம் வராரு. என்னம்மா அங்கே வேலை அவ்வளோ கிடைக்கு, நீ என்ன இங்கே உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கவ அப்படின்ற மாதிரி கேட்க சண்முகம் இங்கே வாமே, என் மனசில் இருக்கிற பாரத்தை நான் உங்ககிட்ட தான் இறக்கி வைக்கிறேன். இந்த கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். ரத்னாவோட கல்யாணத்தை கண்குளிர நான் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, எத்தனைவோ தடங்களுக்கு இடையில இந்த கல்யாணம் நடக்கு. அத்தனை தடவையும் தடைப்பட்டு போன கல்யாணம் இந்த தடவை நல்லபடியாக நடக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இதுக்கு நீ கண் கலங்கிட்டு இருக்கா, இங்கே பாரு அந்த முருகன் அருளால் இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி காமிக்கிறேம்மா, நீ கண் கலங்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு வேலை பயங்கரமாக கல்யாணத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பொங்கல் வச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. இன்னொருத்திக்கு வந்துட்டு சவுந்தரபாண்டியோட பிளான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த வெட்டி பையில எங்கே வளர்ந்துக்கிட்டவன் எங்கே தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா அதான் வந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மருது அவன் வந்துட்டு வர்றான். என்னையா நீயும் பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்க, ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே. இங்கே வரு பிளான் நம்ம நினச்ச பாரி சரியாக நடந்து முடியணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட வீடு போய் சேர்ந்துருவான், நம்ம விரல் சூப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்ல, என்னையா நீங்கள் எனக்கு வழி காமிச்சு கொடுத்தவர் நீங்கள், நான் அதுக்குள்ளே இந்த பிளான் எல்லாம் வந்துட்டு சொதப்பிடுவேனா, நான் மதுரையில் அத்தனை சம்பவம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ பண்ண சம்பவத்தை தான் பார்த்துருக்குல்ல, அதான் அத்தை மகளை வேற ஒருத்தனை கட்டி வச்சானாக்கும், நல்ல பேச்சு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா என்ன நடக்கு நீங்களே பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னதும் அவன் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆளுங்கட்டெல்லாம் ரெடியாக சொல்லி வைக்கிறாரு. இங்கே பாரு அவன் டார்கெட் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீ வந்துட்டு இந்த சூடாமணியை போட்டு தள்ளிட்டு பழியை மேலே போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க, சிக்கிடவே கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையங்க கண்ணில் வந்துட்டு இசைக்கு சிக்கிடுறாங்க தனியாக. இவ தாண்டா நான் வந்துட்டு அடி வாங்குறது காரணம், இவளை சும்மாவே விடக்கூடாது, முதல்ல இவளை போட்டு தள்ளுறேன், அதுக்கடுத்து போய் அவங்க அண்ணனை போட்டு தள்ளுறேன், இவளை துரத்துங்கடா விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டேவும் பின்னாடியே வந்துட்டு அந்த ரவுடி இருக்கால மருது அவன் ஆளுங்கள்லாம் சேர்ந்து கத்தியால் இசைக்கியை குத்துறதுக்காக துரத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீனை வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்து கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன் காமிக்கிறாங்க. ரத்னா வந்துட்டு மணமேலையிட உட்காந்துருக்க மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே எங்கெங்கே அழுதுட்டு இருக்காங்க. பாக்கியம், சிவபாலா, அப்புறம் கனி, வீரா எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு, ஆனால் யாருக்கோ ஒரு ஆளுக்கு கத்தி கொட்டு பட்டுருச்சு போல, அவங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்குது. ரத்னாக்கா அழுக தாங்க முடியல, ரொம்ப ஏங்கி உட்காந்து அழுதுகிட்டே வந்துட்டு அவங்களோட கடைசி ஆசை இந்த கல்யாணத்தை பார்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. நம்மளோட கெஸிங் என்னன்னா, ஒரு வேளை சூடாமணியை கூட கத்தியால் குத்தி இந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட சீன் கொண்டு வரலாம். மனமேடையில் அழுதுகிட்டே உட்காந்துருக்க மாப்பிள்ளை வந்துட்டு தாலி கட்டுறாங்க. எல்லாரும் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லைன்னா இதை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியாமல் ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருக்க மாதிரி வந்துட்டு இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு சூடாமணியை தான் குத்துருப்பாங்க போல். அதனால தான் வந்துட்டு கடைசியாக கல்யாணத்தையாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூடாமணி கேரக்டர் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.